இன்னைக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எழுதியிருந்தீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு என்ன வருது, ஒரு ஆளுக்கு இருதய மாரடைப்பு வருது. அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 4 வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பறந்து ஓடிடும். இது ஓடிச்சுன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து ஓடிட்டுன்னா நீங்கள் சுகர் மாத்திரையும் நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், இந்த இன்சுலினை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். அதுதான் முக்கியமான, அதுதான் இந்த பேலன்ஸ்டு டயட்டோட எஃபெக்ட். அதுதான் பவர்ஃபுல்லானு சொல்கிறேன். பேலன்ஸ்டு டயட் அவ்வளோ பவர்ஃபுல் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் இந்த விஷயத்தை இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உணவு முறை தான் மாற்றணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு 4 மாத்திரை, ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, மூலத்துக்கு ஒரு மாத்திரை, உள்ள நோய்க்கெல்லாம் ஒரு மாத்திரையும் போட்டு இன்சுலின் போட்டுட்டு கடைசியில் அழுகி புழுத்து நாரி செத்து போகிறாங்க. இதான் நடக்குது உலகத்தில். சின்ன விஷயம், ஒரு தடவை தான் வாழ போகிறோம் வாழ்க்கையில். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்து செத்து போயிட வேண்டியது தானே, இல்லையா? கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம், இருக்க வரைக்கும் ஹெல்த்தியாக இருப்போம். செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னது? பேலன்ஸ் டயட். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. சரியா?